நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வேம்பையாபுரம் மற்றும் அணவன் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அஞ்சப்படுவதால் கூடுதலாக 4 கூண்டுகளை வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியன் வழங்க கேட்கலாம். முத்துப்பாண்டியன், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுராணி. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள வேம்பையாபுரம் மற்றும் அணவங்குடியிருப்பு பகுதியில் கடந்த சில வாரங்களாக அங்குள்ள பகுதிகளிலே ஆடு மாடுகளை இந்த கால்நடைகளில் உள்ள இந்த சிறுத்தை தூக்கி சென்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அதன் பின்பு அந்த கிராம மக்கள் வனத்துறைக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அணவங்குடியிருப்பு மற்றும் வேங்காபுரம் பகுதியில் சிறுத்தைக்கு கூண்டு வைத்து வனத்துறையினர் தீவிரமாக நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு வேங்காபுரம் பகுதியில் அதிகாலையில் ஒரு சிறுத்தை பிடிப்பட்டது. அந்த சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர் மணிந்தர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விட்டனர். அதன் பின்பு பாத்தீங்கன்னா சிறுத்தைகள் இன்னும் நடமாட்டம் இருப்பதாக அந்த பொதுமக்கள் தெரிவித்த நிலையில் மீண்டும் வனத்துறையினர் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டனர். வேங்காபுரத்தில் 2 கூண்டும் அணவங்குடியிருப்பு பகுதியில் 2 கூண்டுகள் மொத்தம் 4 கூண்டுகளை வைத்து தீவிரமாக இரவு பகலாக கண்காணித்து வருகிறார்கள். ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து வனத்துறையினர் இரவு நேரங்கள் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், சிறுத்தைகள் பார்த்தால் உடனடியாக அந்த அருகிலுள்ள வனத்துறையத்துக்கு அவர்களுக்கு போன் மூலமாக தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த முறை சிறுத்தையை பிடிப்பதற்கு எப்போதுமே ஒவ்வொரு கூண்டுதான் வைப்பார்கள். ஆனால் கூடுதலாக அந்த சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்காக 2 கூண்டுகள் 2 பகுதியில் வைத்திருக்கிறார்கள். இரவு பகலாக தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டியன்.